வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக இந்த வாட்ஸ்அப் பண்ணியும் ஃபோன் பண்ணியும் கேட்குறது, சிஸ்டர் நாங்களும் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி. பட் வந்து இப்போ எல்லாமே எனக்கு வேஸ்ட்டாக தான், அது மூவிங் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி கூட நான் நினைக்கலைங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எதுவுமே நினைக்காம பிளாங்காக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் இது. இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒரே ஒருத்தங்க தான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் யூஸ்க்காக மட்டும்தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது ரீசெல்லிங்காகவோ ஸ்டோருக்காகவோ கிடையாது. ஸோ டோட்டலாக எங்கிட்ட வந்து ஒரு 30 to 35 ரப்பர் பேண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே அவங்களோட ஓன் யூஸ்க்காக மட்டும்தான். இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500ங்க, 2500 வந்துச்சு. இதில் வந்துட்டு ஸ்மால் ரப்பர் பேண்ட் 55க்கும், மீடியம் சைஸ் வந்து 65க்கும், பிக் ரப்பர் பேண்ட் வந்து 75க்கும் போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சது வைக்காதது லேயர் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கலங்க. எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ரேட் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா இவ்வளோ ரப்பர் பேண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுமே வந்து கரெக்டான ரேட் அவங்களுக்கு கொடுத்தா தான் வந்து அடுத்த தடவை நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு சாரீக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்க பட்டுப்பாவாடை ஒன்று கொடுத்து குழந்தைங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க. ரேட் அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட நேமுமே 2 பேர்த்தோட நேமுமே இதில் வந்து ரித்துன்னு எழுதுனேன், அதில் சிவானின்னு எழுதுனேங்க. ரெண்டையுமே சூப்பராகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டை தைரியமாக மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப இப்போ வந்து விரும்புகிறாங்க, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம சில்க் த்ரெட் ப்ராடக்ட்ஸை. ஸோ இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்க வாங்கினதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் 1 வீக்லேயே அகைன் இவங்களேங்க அவங்க சிஸ்டருக்கு, அவங்களோட அண்ணிக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி செட் ஆஃப் ஆர்டர்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இந்த குந்தன் ஜுவல்லரியை விரும்புகிறாங்கங்க. ஸோ தைரியமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. அதில் வந்து அடிப்படை ஒன்று தான், நம்மளோட எஃபர்ட்டு, அதை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு மேலே வரலாம். உங்களுக்கான ஆர்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. பிடிச்சவங்க லைக் போடுங்க.